போட்டு நல்லா படுத்துக்கலாமா ப்ரோ? பில்லோ வச்சு படுக்கன்னா என்னதான் ஏறி குஷா ஏறி குதிச்சாலுமே ஒன்னே ஆகுது. அப்படியே தான் இருக்கும். அதுல ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு டிஃபரெண்ட் இவ்வளவு மண் இதுல இருக்கு. கை வச்சு தொடச்சோன்னு வந்து வச்சு தொடச்சி எடுத்துலாம். அதுல ஒட்ட அது மண் தனியா எடுத்துக்கலாம். தூசியை வந்து அப்படியே தட்டி 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 விட்டா வைக்கலாம். ஒரு சீட்ல இருந்து 5 கம்பி வைக்கிறதுக்கும் சரிங்களா, அதே ஒரு சீட்ல இருந்து 49 ஸ்ப்ரிங் வைக்கிறதுக்கும் அப்படி விடும்போது அப்படி மெதுவா வருமா. நல்லா பாருங்க, அமுங்கி இது அப்படியே சப்பி போயிடும். இதை வந்து சீட்டுக்கு தயவு செஞ்சு போடக்கூடாது, போடாதீங்க. ஊத்துறல அது ஃபர்ஸ்ட் ஓடிடும், தண்ணி அப்படி ஒரு மாதிரி குடுக்குன்னு ஓடிடும். ஆனா இருந்தாலும் இதுல தண்ணி படுதும். பட்டாலும் என்ன ஆகும்னா இது இந்த கிளாத்ல ஸ்ப்ரெட் ஆகாம தவிர இது கீழே தண்ணி இறங்காது. போது மடங்கி 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 வளைச்சு சிறப்பு நகத்தை வச்சு தப்பிச்சாலும் இந்த வருதா இந்த மாதிரி பிஞ்சு வந்துடும். ரெக்ஸினை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிதான் வெடிப்பா வரும். அப்படியே பிஞ்சு 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 கொஞ்ச நாள் போக போக வெடிப்பா வரும். லெதரேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வராது. இது வந்து நாள் கணக்கு இருக்குமா ப்ரோ, இல்ல எத்தனை நாள் இது இருக்கணும் வைக்கிறீங்கன்னா அந்த உட்காரும்போது ஜம்மிங் சூப்பர். நான் வந்து 2 அடிக்கு மேல வருவேன். ஓகேங்களா, 2 அடிக்கு மேல வந்தோம் ரிட்டர்ன் நம்ம விடுறோமா, விடும்போது அது கரெக்டா அந்த தொய்வு இல்லாம அதே சைஸ். யூடியூப் வரலாற்று இந்த அளவுக்கு ஓப்பனா ஓனா எடுத்துக்காட்டி யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க ப்ரோ. கண்டிப்பா பிடிசி பறஞ்சதுல இவ்வளவு தூரம் காமிச்சிருக்கீங்க நீங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாப்பிள மச்சான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில இருக்க மேலப்பாளையம் ஏரியாக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பார்த்தாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒரு சோஃபா மேனுபேக்சரிங் ஏரியாக்கு தாங்க வந்திருக்கும். ஷோரூம் கிடையாது, டோட்டலா மேனுபேக்சரிங் பண்ணி அதை வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல மக்களுக்கு டைரக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மேனுபேக்சரிங் ஏரியா தான் வந்திருக்கும். இந்த மேனுபேக்சரிங் ஏரியாவோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா பிடிசி சோஃபா திருநெல்வேலியில வச்சிருக்காங்க. இவங்க மேலப்பாளையம் எக்ஸாக்ட் லொகேஷன் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா பக்கத்துல ஓனர் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட டீடைலா என்ன மாதிரி பிரைஸ்ல கொடுக்குறாங்க, என்னென்ன குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டீடைலா கேட்கலாம். வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா சாப்பாடு ஓனர் பக்கத்துல இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள வர கவர் அவங்க முன்னாடி வீடியோ பண்ணவங்களை சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அந்த வீடியோக்கு நல்ல மக்கள் சொன்னாங்க. நிறைய பேர் கமெண்ட் நல்ல கமெண்டா கொடுத்தாங்க. எல்லாரும் நல்லா பண்ணா நல்ல கமெண்ட் கண்டிப்பா. நிறைய பேர் கடை போட்டிருக்கோம், சில கமெண்ட்ல கழிவு ஊத்துவாங்க ஒவ்வொரு கடையை பத்தி. ஆனா உங்க கடையில பக்காவா கமெண்ட் போட்டு நான் என்னன்னா நிறைய ஆர்டர் வரும். கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா ரொம்ப எடுக்க மாட்டேன். எது எடுக்க மாட்டேன்னா நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இப்ப 3 யூனிட் இருக்கு, 3 யூனிட்ல 4 டீம் வேலை பார்க்கறாங்க. 4 டீம் ஒர்க் பண்றாங்க. 4 டீம்ல ஒருத்தருக்கு 2 செட் அடிப்பாங்க. ஆவரேஜா ஒரு நாளைக்கு 6 செட்டுல இருந்து ஒரு 6 செட்டு அவ்வளவுதான். அந்த மாதிரி அவ்வளவுதான். அப்போ கால்ஸ் சொல்லும் போது நிறைய வரும், ஆனா 6 தான் பண்ண முடியும். ஆனா நான் நினைச்ச வெளியே வாங்கி கொடுக்கலாம், ஆனா அது வாங்கி கொடுத்தா இப்ப எனக்கு நல்லா தெரியும். ஆமா, அது மாதிரி நிறைய பேர் கட்லி கிட்டலாம் கேட்பாங்க. என்னால சோஃபா மட்டும் தான் இப்ப வரைக்கும் பண்ண முடியும். ஆனா சோஃபா மட்டும் பண்ணுங்க, ஏன்னா நீங்க அதை ரொம்ப பெஸ்டா பண்ணிருக்கீங்க. நிறைய மக்கள் சொல்றாங்க இங்க வந்து ஏதோ ஒண்ணு நம்ம பெஸ்டா பண்றோமோ அதை மட்டும் தான் பண்ணுவோம். நான் எல்லாம் பண்ணுவோம், நாங்க அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிதான் கொடுப்பாங்க. கடைசியில நிறைய நானும் யூடியூப்ல அப்பப்போ பார்ப்பேன். கண்டிப்பா அதுல நிறைய பண்றாங்க, மேனுபேக்சரிங் சொல்றாங்க, ஆனா வேற ஒரு யூனிட்டை காட்டி மேனுபேக்சரிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா அது நிறைய நடக்கதான் செய்யுது. ஆக்சுவலா கமெண்ட்டும் பார்க்கும்போது நமக்கு தெரியும் கமெண்ட் போறாங்க. ஆனா சொல்றேன், உங்க வீடியோக்கு நான் கமெண்ட் நீங்க பார்த்தாலும் சரி, மக்களே ப்ரீவியஸ் வீடியோ நான் கூட பின் பண்ணி வைக்கிறேன், அதுல போய் செக் பண்ணாலும் நீங்க கூட பாத்துக்கலாம். எல்லா கமெண்ட் பாசிட்டிவ் கூட கஸ்டமருக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இதனால கஸ்டமர் எது கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா. ஆமா, இன்னொன்னு என்னன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலுமே எங்க கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே எப்படியும் ஆள் அனுப்பி கொடுத்துறேன். ஆமா, அனுப்பி கொடுத்துறேன். நீங்க டெலிவரி பண்ற இடத்துல சென்னையில இருந்தா கூட நீங்க ஆள் அனுப்பி கொடுத்துருவீங்க. ஆள் பிரச்சனை மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் இதுல வரப்போறது கிடையாது. இதுல வந்தா என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும்னா அந்த டெலிவரி டைம் ஏதாச்சும் வரும். இப்ப அதனால பேக்கிங் மெத்தட் எல்லாருமே சேஞ்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு நிறைய கொஞ்சம் எல்லா கஷ்டப்பட்டு ஆர்டர் வாங்கி போட்டுக்கிட்டு அதை பண்ணது கிடையாது. சொல்லிடுவேன், இப்போது சூழலுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எனக்கு இப்போதைக்கு எனக்கு 10 நாள் கண்டிப்பா டைம். ஒரு சோஃபா செய்யுது அர்ஜென்டா வேணும் அப்படின்னா நீங்க கேட்டீங்கன்னா கூட அர்ஜென்டா பண்ணி கொடுத்துருவேன். அது பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் பொறுமையா டைம் கொடுத்தாங்க. ஏன்னா நான் மேனுபேக்சரர் தான். கண்டிப்பா. ஆமா, எனக்கு செஞ்சு தான் வாங்கி கொடுக்கலாம். ஒரு நாள் 10 சோவா 20 சோவா 30 சோவா வரைக்கும் நான் சப்ளை மக்கள் எல்லாம் கேட்டுக்காங்க, செஞ்சு கொடுக்காங்க, வாங்கி கொடுக்கலாம். ஆமா, அது அவ்வளவு ஆர்டர் வரும்போது 30 40 நான் வாங்கி கூட வித்துடலாம். ஆமா, நான் செஞ்சு கொடுக்கறதுனால எனக்கு கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு இப்போதைக்கு 6 சோவா
கடவுள் புண்ணியம் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல ஒரு பெருசா கண்டிப்பா கண்டிப்பா நான் அது starting 6 சோவா 10 சோவா மாத்துவோம் 10 சோவா 20 சோவா மாத்துவோம் கண்டிப்பா கடவுள் புண்ணியத்துல நீங்க கொண்டு வரணும். ஸ்டார்டிங் வரும்போது ஒரு ஷோரூம் வச்சிருந்தீங்க, இப்போ அப்கிரேட் ஆகி அப்படியே ஓனா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா டைரக்ட் மேனுஃபேக்சரர், நம்ம டைரக்டா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம். ப்ரீவியஸ் வீடியோல சொல்றோம், இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மக்களுக்கு ஒரு தெளிவாகணும்னா, இப்போ ஒரு சோஃபா செட் எடுக்காங்க, நல்ல ஹையர் அண்ட் குவாலிட்டியில சூப்பர் மாடல் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஷோரூம் போய் எடுக்க போறாங்க. எடுக்க போனா அங்க போய் பிரைஸ் போட்டா ஒரு லட்சம் ரூபா வருது. ஷோரூமுக்கு 1 லட்சம் ரூபா பிரைஸ் கோட் பண்ணி இருக்காங்க. இப்போ அதே மாடல் அப்படி போட்டோ எடுத்து வந்து உங்ககிட்ட காட்டி கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு ப்ரோ பண்ணி கொடுப்பீங்க? அதை மட்டும் ஓப்பனா சொல்லுங்க. அதாவது அந்த ரெக்லைனர் கம்பர்ட் இந்த மாதிரி மெக்கானிக்ஸ் அல்லாத ஒரு ஆர்டினரி சோஃபாவை அவங்க எடுத்துட்டு வராங்க. சரிங்களா? அது கொண்டு வராங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் கொண்டு வராங்க. 1 லட்சம் ரூபா பிரைஸ் கொண்டு வராங்க. அதிகபட்சம் என்னால ஒரு 35ல இருந்து 45க்குள்ள 45 போவாது 35 45க்குள்ள அந்த 1 லட்சம் ரூபாய் சோஃபா பண்ணி தரலாம். நீங்க பண்ணி கொடுத்துடலாம். ஏன் இருக்கலே பெஸ்ட் சோஃபா வந்து ஹையர் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு 35க்கு நான் ஹையர் ரேஞ்சுக்கு 35க்கு நான் பண்ணி நல்ல ஒரு பக்கா குவாலிட்டில. ஆனா இல்ல அந்த ரெக்லைனர் எல்லாம் உள்ள வர ரெக்லைனர் மெக்கானிக்ஸ் எல்லாம் ஆட் அது வேற, அது டிஃபரெண்ட் ஆகும். அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். இந்த மெக்கானிசம் இல்லாம இதெல்லாம் வருதோ சொல்லுங்க. இந்த ஒரு மாடல் மட்டும் 37 ரூபாய்க்கு வரும். அது கொஞ்சம் ரெக்லைனர் டைப் கொஞ்சம் ஹேண்டில் தான் டிஃபரெண்டா இருக்கும். மாடல் நீங்க போங்க, நீங்க ஏதாவது ஒரு பிராண்டட் ஷோரூம் இந்த மாடல் தாங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா அவங்க பண்ற அதே குவாலிட்டிய என்னால இந்த ரேட்டுக்கு பண்ணி தர முடியும். ஏன்னா நான் மேனுஃபேக்சரர் இருக்கோம். வந்து எனக்கு அடுத்து ஒரு சூப்பர் சாகிஸ்ட் கிடையாது, அவரு கீழே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, அவரு கீழே வந்து ஒரு டீலர் கிடையாது, அவரு கீழே ஏஜென்ட் கிடையாது, அவங்களுக்கு லேபர் கிடையாது. இத்தனை விஷயத்தை நான் பார்க்க போறதும் கிடையாது. எனக்கு ஒரு பெரிய ஷோரூமும் கிடையாது. அந்த ஷோரூமுக்கு வந்து ஒரு 10 லேபர்ஸும் கிடையாது. ஒன்லி மேனுஃபேக்சர் லேபர்ஸ் தான். எனக்கு ஒரு மேனேஜர் இருக்காரு, அப்பப்போ கால் அட்டன் பண்ணி இது மட்டும் தான் எனக்கு வேலை. ஓகேங்களா? சோ அதனால சில விஷயங்கள் வந்து நான் வந்து கஸ்டமருக்கு டைரக்டா கடையில ரேட் அதிகமா இருக்குன்னா இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால கடைக்காரங்க ரேட் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இத்தனை விஷயம் தாண்டி வரும்போது ஆகும் கொடுத்தாங்க. நான் டைரக்டா எடுத்து பண்றதா நான் பெஸ்டா பண்ணி தரேன். மேக்ஸிமம் எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்டா தான் நான் சோஃபா பண்ணி தரேன். பிராண்டட் இருக்கிற அதே குவாலிட்டில அதே கான்செப்ட்ல அதே பினிஷிங்ல நான் பண்ணி விடுறேன். ஓகே ப்ரோ, இப்போ எல்லாரும் பேசிட்டோம். ஒவ்வொரு சோஃபா என்னென்ன மாடல் இருக்குன்னு மக்கள் கட்டலாம். வழக்கம் போல மேனுஃபேக்சரிங்ல போவேன் நான். இது குடோன் ஓகே, இது குடோன் தான். இருக்கும் போகும் அப்படி போயிட்டு இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, உண்மையிலே இருக்காது. நைட் பேக் போட்டு வச்சிருக்காங்க, அடுத்து ரெடி போயிடும். இந்த பேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க, ஓரளவுக்கு லோடு ஏற்றி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரி இப்ப ஃபுல்லா இந்த பேக் பண்ணுவாங்க, போயிட்டு இருக்கும். நாளைக்கு வந்து வேற மாதிரி, நாளைக்கு வந்து வேற லோடு, நாளைக்கு வந்து அப்படி வேற செட் வரும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, மேனுஃபேக்சரிங் போய் பார்க்கலாமா நம்ம? ஓகே. பாத்தீங்கன்னா நிறைய வுட் இருக்கு. என்ன மாதிரி வுட் ப்ரோ நீங்க பண்றீங்க சோஃபாக்கு? இது நான் ஒரிஜினல் மகாகனி போடுறேன். ஒரிஜினல் மகாகனி இதெல்லாம் போடுறேன். இது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 2 யூனிட் இருக்கு இல்லைங்களா? ஆமா, இது மாதிரி யூனிட்லயே மரத்தை இறக்கிடுவேன். 2 யூனிட்லயே மரத்தை இறக்கிடுவேன். நிறைய 2 யூனிட்லயே மரம் போட்டுருக்கேன். 1 மாசம் 2 மாசத்துக்கு மரத்தை இறக்கிடுவேன். இறக்கி என்ன பண்ணுவேன்னா அங்க ஃபர்ஸ்ட் காய விட்டுருவேன் மரத்தை. ஓகே ஓகே. காய 1 மாசமாவது காயும் மரம். நல்ல வெயில்ல அப்படியே இந்த மாதிரி கட்டா கட்டி வளையாத கட்டி வச்சு காய விட்டீங்கன்னா மரம் வளையாது, பெண்டா. அதுதான் கட்டி வச்சிருக்கீங்க. நல்லா கட்டி வச்சு நான் அப்படியே காய விட்டேன். 1 மாசம் அப்படியே கடந்து திக்கா காயும். அந்த மரத்துல இருக்கிற செல்லுலோஸ் இருக்கு இல்லைங்களா, பச்சையம்பாங்க, அது இருந்துச்சுன்னா அந்த வண்டு ஒண்ணு வந்து அதுல உட்கார்ந்து அந்த மரத்தை ஓட்டையா போடும். இந்த மரம் இல்ல, தேக்கு மரம், எந்த மரத்தை வந்து அது வேலை செஞ்சிடும் அந்த வண்டு, இல்ல கரையான் பிடிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து அந்த மரத்துல உண்டு. பட் இதுல என்னன்னா, இதை காய போறதுனால அது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா அதோட பச்சைத்தன்மை போயிடும். பச்சைத்தன்மை போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எந்த மரமா இருந்தாலுமே அது வந்து நல்லா காய விட்டாலும் ராவா எடுத்து சோபாலையோ கட்டுலயோ போடக்கூடாது. அதை ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ண அந்த மாதிரி தானே எப்படி ப்ரோ ட்ரீட் பண்றது? இது வந்து நாள் கணக்கு இருக்குமா ப்ரோ, இல்ல எத்தனை நாள் இது இருக்கணும் முக்கணும் கெமிக்கல்? தெரிஞ்சு இது வந்து நல்லா காய விட்டீங்கன்னா ஒரு 1 ஹவர் போதும். நல்ல காஞ்ச மரமா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள எல்லாத்தையுமே உறிஞ்சிக்கும். அதே பச்சை மரமா இருந்துச்சுன்னா நீங்க 1 நாள் ஊற போட்டுதான், 1 நாள் அது ஊறணும் அந்த தண்ணியில. எவ்வளவு நாள் ஊற விடுறீங்களோ அவ்வளவு காண்டு அந்த கெமிக்கல் ஊறிச்சுன்னா நல்லா இருக்கும். காஞ்ச மரம் ஆல்ரெடி காஞ்ச மரத்திலே ஒரு 1 ஹவர் ஊற போட்டாலே ஆல்மோஸ்ட் போதும், நல்லா இருக்கும். நல்லா இது வந்து ஹெவி பெல்ட் இருக்கையிலே நல்ல ஹெவி பெல்ட், நல்ல ஹெவி வித்தும் 3 இன்ச்னா 3 இன்ச்சு கரெக்டா இருக்கும். சரி, 3 இன்ச்னா 3 இன்ச்சு கரெக்டா இருக்கும். 3 இன்ச்சு வித்து இது கரெக்டா இருக்கும். சரிங்களா? 2.5 இன்ச்சு போடுவாங்க இந்த பெல்ட்ல. ஆமா, அதே சமயம்
இந்த பெல்ட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அடிக்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு அடியை நீங்க எக்ஸ்பெண்ட் பண்றீங்க பண்ணீங்கன்னா அந்த ஒரு அடி வந்து கிட்டத்தட்ட 2 அடி வந்துருது. 2 அடிக்கு அது எக்ஸ்பெண்ட் ஆகணும். சரி, ஆனாலும் கூட ரிட்டர்ன் சேம் பொசிஷனுக்கே வந்துடணும். அந்த தொய்வு கொடுக்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இருக்குல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கிறேன். தம்பி இங்க வாமா, இது குடிமா. டேப் வச்சு தெரியுதுங்களா? இந்த டேப் அப்படியே ப்ரோ 1 நம்பர்ல இருக்கு டேப். நாங்க நான் ஒரு அடிக்கு இந்த நான் டேப்பை வந்து இப்போ நான் பிடிச்சிருக்கேன்னா, ஆமா அவங்க ஒரு அடி ஓகேவா, ஒரு அடிக்கு டேப் பிடிச்சிருக்கேன். இந்த டேப்பை வந்து நான் இழுக்கிறேன் நல்லா. அப்படி இல்லைங்க, அப்படியே இருக்கணும், அது மாறேன். இந்த ஒரு அடி டேப்பை நான் இழுத்து நான் வந்து 2 அடிக்கு மேல வருது. ஓகேங்களா, 2 அடிக்கு மேல வந்தும் ரிட்டர்ன் நம்ம விடுறோமா, விடும்போது அது கரெக்டா அந்த தொய்வு இல்லாம அதே சைஸுக்கு வந்து நிக்கணும். அதே ஒரு அடிக்கு வந்து நிக்கணும். இதுதான் நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கையில இதுல வந்து லப்பர் அதிகமா இருக்கு அப்படின்னா இதோட லைஃப் எலாஸ்டிக் வந்து அதோட லைஃப் வந்து உழைப்பு அதிகமா இருக்கும். அதனால பெல்ட் வந்து அடியில போடுறோம், நெருக்கி போடணும். கண்டிப்பா பெல்ட் போடணும். சில பேர் பெல்ட் போடாம இந்த 6 ஆக்ஸ் ஸ்ப்ரிங் மட்டும் போடுவாங்க. 6 ஆக்ஸ் அவங்க சொல்றாங்க, 6 ஆக்ஸ் ஸ்ப்ரிங் லைஃப்னு சொல்றாங்க. அது கம்பி தான், அது ஏரிக்கு மேலேயே தான் செய்யும், அது தொங்க தான் செய்யும். அப்ப பெல்ட் போடணும், ஹெவி பெல்ட் போடுங்க, அதை நெருக்கி நிறைய போடுங்க. பெல்ட்டே நிறைய போட்டு அதுக்கு மேல ப்ராசஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல ஈப் ஷீட் வைங்க, பாக்கெட் ஸ்ப்ரிங் வைங்க, அதுக்கு மேல சூப்பர் சாஃப்ட் வைங்க, ஒரு ஹார்ட் லேயர் ஃபோம் வச்சுட்டு அதுக்கு மேல சூப்பர் சாஃப்ட் ஃபோம் வைங்க. எப்படினாலும் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு கம்ப்ளைண்ட் வராது. நீட்டா இருக்கும் சொல்றீங்க. ஆமா, எல்லா மேனுஃபேக்சர் எல்லாரும் சேர்த்து சொல்றேன். நீங்க சொல்றதே மேனுஃபேக்சருக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணாங்கன்னா லைஃப் வரும். கண்டிப்பா பெரிய செலவு ஆக போறது கிடையாது. வரும், அந்த ஸ்ப்ரிங் ரேட் அதிகமா வரும். சூப்பர் சாஃப்ட் ஃபோம் நார்மல் ஃபோம் கம்பேர் பண்ணும்போது சூப்பர் சாஃப்ட் ஃபோம் அதோட ரேட் ரொம்ப அதிகம் தான், ஆனா லைஃப் இருக்கும். அதே சமயம் 6 ஆக்ஸ் ஸ்ப்ரிங் அதெல்லாம் போடுறது பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் ரேட் அவ்வளவு ரேட் வராது, ஓரளவு ரேட் மீடியமா இருக்கும். ஓகே, ஆனா யூடியூப் வரலாற்று இந்த அளவுக்கு ஓப்பனா ஒவ்வொன்னா எடுத்துக்காட்டி யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க ப்ரோ. கண்டிப்பா பிடிசி பர்னிச்சர்ல இவ்வளவு தூரம் காமிச்சிருக்கீங்க. நீங்க வந்து பாக்கல, என் கம்பெனில வந்து செய்யறத பாத்துட்டு எடுத்துட்டு போலாம். 1 2 யூனிட் இருக்கு, 2 யூனிட் 3 மெத்தட்ல செட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா ஆமா. இத்தனைக்கு செட் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 5500 செட். ஆமா, அந்த 5500 செட்டுக்கு அதோட ஃப்ரேம் தான் இது. அந்த 5500 செட்டுக்கே நான் போடுற அந்த பெல்ட் தான் இந்த பெல்ட். நல்ல ஒரு குவாலிட்டி 5500 அதுக்கு இந்த பெல்ட் தான் போடுவேன். விலை கூண்டதுக்கு இந்த பெல்ட் தான் போடுவேன். ஆனா நீ 5500 சொல்லிட்டு யாரும் கம்மி பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க, லோனேஜ் கொடுப்பாங்க நினைக்க வேண்டாம். நல்ல ஒரு குவாலிட்டி கம்ஃபர்டபுள் மாற போகுது பிரதர். ஓகேங்களா, 5500 அந்த கம்ஃபர்ட் போட போறேன். ஓகேங்களா, இப்போ பூனை செட்டுக்கு வந்து அதோட ரெக்ராண்டு சீட்டு கீட்டு எல்லாம் அது டிஃபரெண்ட் ஆகும், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, ஃபுல்லா எடுங்க. நிக்கால் கீழே கீழே அப்படியே தான். இதுல நான் சொன்னேன் பாக்கெட் ஸ்ப்ரிங். ஆமா, குதிக்கிறான், துள்ளுறான், ஜம்ப் பண்றான், ஆனா அது அப்படியே தான் இருக்கு. அடியில பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு மேல சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போறேன் இல்லைங்களா, அந்த சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போறனால நல்லா இருக்கும். இனி இதுக்கு மேலே ஒரு லேயர் வரும், இந்த கிளாத்து கீழேயும் இதுக்கு மேல இன்னொரு லேயர். இப்போதைக்கு ராவா இருக்கு, இதுக்கு அடுத்து இதுக்கு மேல லேயர்ஸ். அதனால இதுல இது இத்தனைக்கு இதுவும் சின்ன நார்மல் கம்மி ரேட்ல பண்ற சோஃபா தான். சரிங்களா, அதுலயுமே உங்களுக்கு இந்த குவாலிட்டி நான் போட்டு சூப்பராவே கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, இது வந்து ஹார்ட் ஃபார்ம். சரிங்களா, இது அது மாதிரி பண்ணாலும் மடங்கும். இப்படி எல்லாம் மடங்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா எவ்வளவு வேணாலும் இது மடக்கலாம், இவ்வளவு மடக்கும், இவ்வளவுதான். அவ்வளவு பெரிய ஃபோம் இந்த கையில இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் உள்ளங்கைக்குள்ள வந்துருது. ஆனா இந்த மாதிரி மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிரும். ரிட்டர்ன் ஆகாது பிரதர், இதெல்லாம் ரொம்ப அமுங்கி போயிருப்பாங்க. இது இந்த இது பிஎஃப் பேக்ல சோஃபாக்கு பேக்ல அதான் போடுவோம். ஆமா, ஏன்னா அதுக்கு அவ்வளவு பிரஷர் போகாது, சீட்ல வந்து நல்ல பிரஷர் போகும். அதனால அதுல போடுவோம். சரிங்களா, இந்த ஃபோம் என்ன ஆகும்னா அப்படி விடும்போது அப்படி மெதுவா வருமா, நல்லா அமுங்கி இது அப்படியே சப்பி போயிடும். இதை வந்து சீட்டுக்கு தயவு செஞ்சு போடாதீங்க சொல்றீங்க. ஓகே, சூப்பர் சாஃப்ட் போடுங்க. வித் பேக்கெட் ஸ்ப்ரிங்கோட வெறும் சூப்பர் சாஃப்ட் போட்டாலும் அதுக்கு அந்த அளவு லைஃப் இருக்காது. வித் பேக்கெட் ஸ்ப்ரிங்கோட போட்டீங்கன்னா நல்ல லைஃப், அந்த குவாலிட்டி கிடைக்கும். அந்த குவாலிட்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஓகே, சூப்பர் சாஃப்ட் ஃபோம் தான் சூப்பர். ஓகே, ஆமா, என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும், எப்படினாலும் மடக்கிடலாம், பிச்சுக்கலாம், ஒண்ணாகாது. அப்படிதான் போட்டு பார்சல் பண்ணியாச்சா, அவ்வளவுதான். ரப்பர் ஃபோம் மாதிரி எடுத்து விட்டா அப்படி ஃபுல்லா வந்துருது. இல்ல ஒரு கப்பையோ மடக்கலோ உடுக்கலோ ஒண்ணுமே இருக்காது, ஃபோம் அப்படியே தான் இருக்கும். இதுவே நான் நீங்க சொல்ற மாதிரி அந்த பியூ ஃபோம் ஹெவி பெல்ட் பாத்தீங்க. ஆமா ஆமா, பெல்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன வைக்க போறோம்னா சில லேயர்ஸ் நான் காட்டுறேன். ஏற்கனவே நம்ம இந்த வீட்ல காட்டிருப்போம், பட் இருந்தாலும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். பெல்ட்க்கு அப்புறம் லேயர்னா ஸ்ப்ரிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ப்ரோ. பாக்கெட் ஸ்ப்ரிங் வைக்கணும் ப்ரோ. பாக்கெட் ஸ்ப்ரிங் இது கிட்டத்தட்ட ஹைட் பாத்தீங்கன்னா 4 இன்ச் வித்து வரும். 4 இன்ச் வரும். 4 இன்ச் வரும். இது இதுல ஒரு 7 வரும், இதுல ஒரு 7 வரும்.
ஏழேலாம் 49 வந்துடும் ப்ரோ. சரிங்களா? ஓகேவா? இந்த 49 பீஸும் இந்த இருக்குல்ல, ஒரு சோஃபாலையும் ஒரு ஓ இப்படி இந்த சீட்டுக்கு இது கீழே இந்த பாக்கெட் ஃபுல் தான் இருக்குது. ஆமா இருக்கு. சரிங்களா? இதுக்கு மேல வந்து ஃபோம் லேயர் 1 இன்ச் ஹார்டு ஃபோம் வைப்போம். அப்புறம் வந்து இப்ப போட்டு வைக்கிறீங்கன்னா அந்த உட்காரும்போது ஜம்பிங் சூப்பர். ஓ அந்த ஜம்பிங் நீங்க சொல்றதுதான். என்ன வேணாலும் ஜம்பிங் ஏறி குதிக்கலாம், ஜம்ப் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த செட் இருக்குதுங்களா? ஆமா. இதுல வந்து இப்ப நான் இதுல அந்த பேக்கெட்ஸ் தான் போட்டு என்னதான் ஏறி குஷா. ஓகே ஓகே. அப்படியே இருக்கலாம். இல்ல ஏறி குதிச்சாலுமே ஒண்ணே ஆகாது. அப்படியே தான் இருக்கும். அதுல ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு டிஃபரெண்ட் நீங்க பாக்கும்போது தெரியும். நீங்க கூட ஏறி குதிக்கலாம். எந்த வெயிட்னால ஏறி குதிக்கலாம், ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றேன். ஓகே ஓகே. பாக்கெட் ஸ்ப்ரிங் இதுக்கெல்லாம் போட்டு நீங்க கொடுத்துறீங்க. இப்போ எல்லாத்துக்குமே பாக்கெட் ஸ்ப்ரிங் தான் போடுவீங்களா என்ன மாதிரி? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சாதா சோஃபாவும் ஒரு ரேட்டு கூடின சோஃபா, ஒரு 15000 சோஃபா இருக்கு. அந்த சோஃபா வந்து அதுல வந்து இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங், இந்த கான்செப்ட்லாம், இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் அப்புறம் டஸ்ட் ஃப்ரீ கிளாத்னு ஒன்று. ஆமா நான் காட்டுறேன். ஏற்கனவே உங்ககிட்ட காமிச்சதுதான். கண்டிப்பா ப்ரீவியஸ் வீடியோல பார்த்ததுதான். இப்ப அதுவும் போட்டாங்கன்னா அந்த 15000 சோஃபா ரேட் வந்து கிட்டத்தட்ட 27 ரூபா 28 ரூபாய்க்கு. இந்த மாதிரி எல்லாமே கூடுனது போட்டாங்கன்னா 30 ரூபா கிட்ட கூட வச்சு விற்பாங்க. நான் என்ன சொல்லுவாருன்னா, அந்த பேக்கெட் ஸ்ப்ரிங்குக்கும் அந்த டஸ்ட் ஃப்ரீ கிளாத்துக்கும் அவ்வளவு செலவு பண்ண மாட்டாங்க. வெறும் 5 ரூபால இருந்து 6 ரூபா முடியும். அவ்வளவுதான். இந்த இதுக்கு எனக்கு பண்ணி கொடுத்துறீங்க. இங்க தாங்க அந்த ரேட்டுக்கு நான் பெஸ்ட் அண்ட் பெஸ்டா சூப்பர் ப்ரோ. வெறும் 5 ரூபா கொடுத்தா போதும் சொல்றீங்க. ஒரு பிராண்ட்ல போய் எடுக்கிற கான்செப்ட் அவங்களுக்கு பண்ணி. ஓகே 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 ப்ரோ. இப்போ அதுல இருந்து பாத்தீங்கன்னா 50% நீங்க ரேட் கம்மி பண்ணி கொடுக்க மாதிரி கொடுத்துறீங்க ப்ரோ. ரொம்ப கம்மி பண்ணிட்டான். எனக்கு மெட்டீரியல் காஸ்ட் தான் ப்ரோ. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாடல் அப்படி அந்த மாடல் அப்படி அப்படிலாம் இல்ல. ஓகே. உங்களுக்கு வந்து நார்மல் மெத்தட் வேணாலும் பண்ணி தருவேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கம்மி விலையிலேயே நல்ல ஹையர் குவாலிட்டி மெத்தட் போயிருக்கேன். ஓ அப்படி சொல்லிடுறேன். கம்மி விலையில நீங்க வாங்கிட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஐயோ துணியை மாத்தணும், குஷனை மாத்தணும், உட்டை மாத்தணும் கம்ப்ளைண்ட் பண்ணாம குடுக்குற பொருள் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் வந்தாலுமே மினிமம் நான் சொல்றது, அதுக்கப்புறம் வேணாலும் லைஃப் இருக்கும். அது நீங்க பண்ணி கொடுத்துறேன். கேரண்டியா கிடக்கும். ஓகே ப்ரோ. அப்புறம் ஒரு டவுட் என்னன்னா, இப்போ ஒரு ஒரு நல்ல குவாலிட்டி சோஃபா இருக்கிறதுல ஹையர் அண்ட் சோஃபா நல்ல குவாலிட்டி ஷோரூம்ல போய் பாக்குறாங்க, அது ஒரு 1 லட்சம் ரூபாய் சொல்லிருக்காங்க. ஆமா. அதே மாதிரி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா என்ன ரேட்டுக்கு ப்ரோ பண்ணி தருவீங்க? 1 லட்சம் ரூபாய் சொல்றாங்க ப்ரோ. ஆமா. நீங்க அது கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கலாம். இந்த சோஃபா தான் எல்லா கடையிலுமே பெருசா இருக்கும். இது ரெக்லைனர் கான்செப்ட். சரிங்களா? இருக்கையில வலகுன்னு சோஃபான்னு சொல்றது இந்த சோஃபா தான் சொல்லுவாங்க. இதுல கொஞ்சம் டிஃபரெண்ட் எப்படி மாறினா, இல்ல இந்த பேக் வந்து 3 ஃபோல்டா வரும், இப்படி வரும். கொஞ்சம் டிஃபரெண்ட் அந்த மாதிரிலாம் வரும். அது மட்டும் தான் டிஃபரெண்ட் வரப்போது தவிர, இது சில சோஃபால பாத்தீங்கன்னா பேக் வந்து ஹார்டா இருக்கும். ஆமா ஆமா. ஹேண்டில் வந்து ஹார்டா இருக்கும். எல்லாமே சாஃப்டா இருக்கும். இது நல்ல கம்ஃபர்டபுள் சோஃபா. இது நல்ல கை வைக்கிற இடம், சாயிற இடம் எல்லாமே பக்கா கம்ஃபர்டபுள் பீஸ் இது. ஓகே ஓகே. ஆமா. இந்த சோஃபா இருக்கிற மேக்ஸிமம் எல்லா பிராண்டட்லயும் போயிட்டு நீங்க செக் பண்ணும்போது அவங்க வெப்சைட்ல போனாலுமே இந்த சோஃபா தான் ஹையர் ரேட்ல இருக்கும். ஹையர் ரேட்ல இருக்கும். இதான் நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சோஃபா தான் ஒரு சின்ன மினியேச்சரா ரெடி பண்ணி பப்ளி மாடல் சொல்லி சொல்றாங்க. ஓகே ஓகே. அது என்ன 25 ரூபா அந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. ஆமா. அதுல ஒரு சாதாரணமா அந்த துணியில உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன ப்ரோ, டஸ்ட் ஃப்ரீ கிளாத்லயே இப்ப ஏகப்பட்ட ஷீட்டிங் வந்துருச்சு. நான் அந்த கிளாத் எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்ல காட்டுறேன் என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. கண்டிப்பா. அது மாதிரி ஸ்ப்ரிங் சொல்றாங்க இல்லையா, பேக்கெட் ஸ்ப்ரிங் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா பேக்கெட் ஸ்ப்ரிங் வைக்க மாட்டாங்க. சிக்ஸாக் ஸ்ப்ரிங்னு வைப்பாங்க. சிக்ஸாக் ஸ்ப்ரிங்னு சொல்லி நீங்க நெட்ல டைப் பண்ணுங்க. அது ஸ்ப்ரிங்கே கிடையாது. எப்படின்னா கம்பி மாதிரி வளைஞ்சு வரும். ஓ அவ்வளவுதான். ஆமா. நான் போட்டோல எடுப்பேன். போட்டோ வச்சிருக்கேன் காமிச்சிருங்க. நான் அதை யூஸ் பண்றது இல்ல, அதனால என்கிட்ட ஸ்டாக் கிடையாது. ஓகே ஓகே. அதனால தான் எடுத்து காட்ட முடியல. ராவா சிக்ஸாக் ஸ்ப்ரிங் நான் நெட்ல அடிச்சேன். ஆனா இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங்க்கும் அதுக்கு நல்ல வித்தியாசம் இருக்குல்ல ப்ரோ? ப்ரோ அது கம்பி ப்ரோ. அது ஒரு கிலோ 60 ரூபாய். இதான் சிக்ஸாக் ஸ்ப்ரிங். என்ன ப்ரோ, நான் இந்த காட்டுறேன். இது ஒரு தெளிவாக எல்லாருக்கும். இது சீட்ல வந்து இப்படி அடிப்பாங்க. இதுதான் சிக்ஸாக் ஸ்ப்ரிங். இந்த மாதிரிதான் அடிப்பாங்க. சரிங்களா? இந்த கம்பி தான் வளைஞ்சு இருக்கும். இது வளைஞ்சிருக்கு. இது அந்த அளவுக்கு வெயிட் தாங்காதா ப்ரோ? இது இந்த 2 வுட் வருது. நல்லா பாருங்க, 2 வுட் வருது. சரியா? இந்த வுட் 2 வுட் தான் சீட் வுட். சீட்டோட ஃப்ரண்ட் வுட், சீட்டோட பேக் வுட். ஆமா. அதுதான் ஜாயிண்ட். அதுல வந்து இந்த ஸ்ப்ரிங் அடிக்குது. இப்ப இது நான் 5 6 அடிச்சிருக்கானா,
5 அடிக்க மாட்டாங்க, 3 தான் 4 தான் அடிப்பானுங்க அதிகபட்சம். நார்மலா அது வெறும் கம்பி, இந்த கம்பி தான் ஏறி வரும். இதை வந்து எல்லா இரும்புமே டாட்டா தான் இரும்பு தாரான். சில யூடியூபர் வந்து டாட்டா பிராண்டுன்னு சொல்றாங்க, மேக்சிமம் இரும்பு டாட்டா தான் கொடுக்குறான். என்ன சொல்றாருன்னா அது அப்படி சொல்றாங்க. அது மக்கள் நம்ம சில யூடியூப்ல பார்க்கும்போது எனக்கே வைத்திருச்சுலாம் இருக்கும். சரி, அதாவது தெரியாதவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியும். தொழில் தெரிஞ்சவங்க பார்க்கும்போது என்னடா இந்த சொல்ல உருட்டுறாங்க, என்ன உருட்டுறாங்க அப்படிலாம் ஃபீல் ஆகும். சரிங்களா? ஒன்றும் இல்லை ப்ரோ. அதாவது இதுதான் 6 ஆக்ஸ் ஸ்ப்ரிங். இந்த கம்பி வந்து இது வந்து சொல்றாங்க இது வந்து லைஃப் இருக்கும். இது வச்சு இது மேல பி ஃபோம் மட்டும் தான் வைப்பாங்க. பி ஃபோம் ஹார்டு ஃபோம் தான் வைப்பாங்க. இதுல ஏறி குதிச்சாலும் ஜம்ப் பண்ணாலும் புழுக்கணும் இறங்கிடும், போயிரும். போயிரும். இது இந்த அதுவே இதுனா இது வந்து 6 இது வந்து ஒரு சீட்ல இந்த 5 கம்பி வைக்கிறதுக்கும், சரிங்களா, அதே ஒரு சீட்ல 49 ஸ்ப்ரிங் வைக்கிறதுக்கும் இந்த ஒரு ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். உள்ளுக்கு இருக்குது, உள்ள இருக்கிற ஸ்ப்ரிங் வந்து இப்படி இருக்கும். இதான் அந்த ஒரு ஸ்ப்ரிங் தனித்தனியா இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் சேர்த்து ஒரு 49 ஸ்ப்ரிங் வந்து தனித்தனியா இருக்கும். நான் அப்படி ஸ்க்ரோலா வரும்னு நினைச்சேன். இப்படி இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் இப்படி இருக்கும். நான் பிச்சு இருக்கேன், அதுல இருந்து பிச்சு எடுத்து காட்டுறேன். ஆனா நான் பிக்க மாட்டோம், இது அப்படியே தான் வைப்போம். சரிங்களா? காட்டுறதுக்காக நான் பிச்சிருக்கேன். இப்படி இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஒரு சீட்லயுமே கிட்டத்தட்ட இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் சேர்த்து 49 ஸ்ப்ரிங் இருக்கும். அப்போ இதோட லைஃப் இதுக்கு மேல சூப்பர் சாஃப்ட் ஃபோம்ல வைக்கும்போது எத்தனை வருஷம் ஆனாலுமே, இது ஒரு பல வருஷம் கழிச்சு பிரிச்சாலும் இந்த ஸ்ப்ரிங் அப்படிதான் நல்ல குவாலிட்டியாவே இருக்கும். அப்படியே தான் இருக்கும் இந்த ஸ்ப்ரிங். ஜம்முன்ற உண்மையா ஸ்ப்ரிங் மேல ஏறி குளிச்சாலுமே வெளியே தான் தள்ளும். ஸ்ப்ரிங் எனக்கு வெளியே தான் தள்ளுமா தவிர நல்லா குளிச்சு விளையாடுறீங்க. சின்ன பசங்க ஏறி குதிச்சா ஒண்ணும் ஆகாது, பிரச்சனை ஒண்ணுமே ஆகாது. இதுவே அந்த 6 ஆக்ஸ் ஸ்ப்ரிங்னா அந்த வளைஞ்சு இருக்கா, யாரு கூச்சோன்னா புழுக்குன்னு கால் மொத்தம் உள்ள போகும். அது லைஃப் அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க பாக்கெட் ஸ்ப்ரிங்கே மேக்ஸிமம் போட்டு பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டா அப்படியே கிடக்கும். சூப்பர். அது மாதிரி அந்த கம்பர்ட்டும் நீங்க அந்த மாதிரி எடுத்து பெஸ்ட். ரெக்லைனர் எடுக்கிறீங்களா, அந்த ரெக்லைனர் மெக்கானிசம் என்ன பிராண்ட்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. ஆல்ரெடி சொன்னீங்க கோகேன். ஆமா. நம்ம செட் நம்ம பிராண்டட் யூஸ் பண்ணாலே செட் பிராண்ட் செட் தான். ஓகே, நீட்டா தான் கொடுப்பீங்க. நீட்டா தான் கொடுப்போம். சரிங்களா? சூப்பர். ரெக்லைனர் 3 சீட் இருக்கு. ஓகே. ஆமா, இதுல வந்து 2 சைடு ரெக்லைனர். ஓ, மேனுவல் அந்த இதுல தானா? மேனுவல் 3 சீட். ஓகே. பேக் சாஞ்சிக்கலாமா? எல்லாத்துல மேக்ஸிமம் கால் தூக்கினா பேக் சாயலாம். சிம்பிளா. ஓகே, இது இந்த சைடுல உள்ளது அந்த கார்னர்ல உள்ளது ரெண்டு பேர் மாதிரி தான். அதே மாதிரி. ஓ, சென்டர் மட்டும் கிடையாது தானே? சென்டர் மட்டும் டம்மி. ஆனா அதுவும் பார்க்கிறதுக்கு ரெக்லைனர் மாதிரி தான் இருக்கும். பார்க்காதே லுக் தான். ஓகே. இது சேம் மெக்கானிசம் தான் இருக்கு. இது அதே மாதிரி. நல்ல நீட்டாவே இருக்குது. இது கலர்லாம் எப்படி கூட, நீ கலர்ல எத்தனை கலர் இருக்கும் ஷேட்ஸ்லாம்? பாத்தீங்கன்னா கலர் ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது லாஸ்ட் நான் காட்டுறேன். ஓகே. இது வந்து 3 சீட்ல வந்து ஃபுல்லா ரெக்லைனர் கான்செப்ட். இதுவே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனா அதுல மெக்கானிசம் இருக்குது. ஆனா இது அப்படியே 3 சீட். ஓ, 3 சீட். ஆனா மெக்கானிசம் இல்லாம ரெக்லைனர் பண்றது அல்ல, அப்படியே இருக்கு. அந்த மடிப்பு ஃபோல்டிங் எல்லாமே இருக்கு. ஓகே, சேம். ஆனா பாக்க ரெக்லைனர் மாதிரி இருக்கும். ரெக்லைனர் இருக்கு அந்த மாதிரி. ஓகே, இதோட பிரைஸ்லாம் சொல்லலாமா ப்ரோ? பிரைஸ்லாம் எந்த மாதிரி ரேட்ல வரும் அப்படிங்கறது? இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ சிங்கிள் ரெக்லைனர் இல்லீங்களா? ஆமா. இது டம்மி. இது வந்து நான் ரெக்லைனர் இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு சிங்கிள் சீட் வந்து 7500 ரூபாய். 7500 ரூபாய். ஓகே. ஆமா, இது வந்து அதாவது இதுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருக்கும் ப்ரோ. இப்போ உதாரணத்துக்கு இது டம்மி ரெக்லைனர். அப்படி இருந்தாலுமே இது சைடுல பாத்தீங்கன்னா நல்லா கிராஸா கம்ஃபர்ட்டா வரும். இந்த கீழே பாத்தீங்கன்னா 33 இன்ச்சஸ் வரும். ஓகேங்களா? இந்த மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இன்ச்சஸ் மேல வரும். அந்த ஒரு டென்சிட்டில கொடுத்துருக்கீங்க. அதான் அது நல்லா கிராஸா வரும். அந்த கிராஸா வரனால ஒரு கம்ஃபர்ட் சேம் ரெக்லைனர் மாதிரியே இருக்கும். இது வந்து ஆமா, இது வந்து சிங்கிள் 7000 ரூபாய் வரும். இதுல இன்னொரு டைப் வந்து இது 90 டிகிரி மாதிரி வரும். அதுலயே கிராஸ் வரும். ஃப்ரண்ட்ல பாக்கும்போது இதே மாதிரி சோவா மாதிரி தான் இருக்கும். ஓரளவு ஹைட்டுமே ஓரளவுக்கு லைட்டா மேட்ச் ஆயிரும். ஆனா அந்த கம்ஃபர்ட் உட்காரும் சாயிரம் ஒரு இது அதெல்லாம் சுத்தமா அதே மாதிரி இருக்காது. அது அந்த பப்ளி மாடல் அப்படி இப்படின்னு சொல்லி 25,000 போட்டு விற்காங்க. அந்த மாதிரி கிளாத் நார்மல் டென்சிட்டி கம்மி, நார்மல் அந்த ஜிஎஸ்எம் கம்மியான கிளாத் அந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் போட மாட்டாங்க. அதுக்கு பதிலா பொதுவாக பாக்கெட் ஸ்ப்ரிங் போடுற அதுக்கு 6 ஆக்ஸ் ஸ்ப்ரிங் போடுவாங்க. அதை 25 ரூபா போட்டு விற்காங்க. ஆனா அந்த ரேட்டு வைக்கக்கூடியதை நீங்க இவ்வளவு கம்மியா கொடுக்க மாதிரி அப்படியே ரெக்லைனர்லயே மெக்கானிக்ஸ் இல்லாம தரேன். மெக்கானிக்ஸ் இல்லாம தரேன். ஓகேங்களா? இது செட்டா எடுத்தீங்கன்னா நான் இது வந்து ஃபைனலா ஒரு 35 ரூபாய்க்கு நினைக்கிறேன். செட் எடுத்தா செட்டானா இப்படி 3 பிளஸ் நான் ரெக்லைனர்
சோஃபா. அதுல ரெக்லைனரே வராது. பட் ரெக்லைனர் இருக்கிற அத்தனை கம்ஃபர்டபுள், குவாலிட்டி, அப்புறம் வந்து அதுல இருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே பக்கா ரெக்லைனர் மாதிரியே கொடுத்துருவீங்க. ஆமா, மெக்கானிசம் மட்டும் தான் இருக்கு அது வந்து 35 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஆமா, அதே சமயம் இது 3 சீட்டர் ரெக்லைனர் வச்சு பண்றது. இது மெக்கானிசம் மாடல்னா இது என்ன ரேட் வரும்? மெக்கானிசம் பண்றது இது இந்த 2 சைடு தான் மெக்கானிசம் வரும். ஆமா, சொன்னீங்கல்ல. ஓகேங்களா? ஆமா. அப்போ வந்து இப்போ இது 3 சீட்டரா நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 21 ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுப்பேன். இது 3 சீட்டரா 3 சீட்டர் மட்டும் எடுத்தா, செட்டா எடுத்தா 35 ரூபாய்க்கு நான் பண்ணுவேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. இது 3 சீட்டரா எடுத்தா 3 சீட்டா எடுத்தீங்கன்னா இது நான் 33 ரூபாய்க்கு பண்ணுவேன். 3 சீட்டரா எடுத்தா. இப்போ செட்டா எடுத்தாங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி, நான் சொன்ன மாதிரி எல்லா குவாலிட்டி சேர்த்து 3 சீட்டா எடுத்தா 33 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்பேன். செட்டா எடுத்தாங்க இது 60 ரூபாய்க்கு. செட் எடுத்தா அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுத்தா ரெக்லைனர் 60 ரூபாய். இருக்கையில ஹையர் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி ரெக்லைனர்ல வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்டிங், அதாவது சிங்கிள் ஆர் மெக்கானிசம் 60,000 ரூபாய். ஓகே ப்ரோ. இப்போ இது 60,000 சொல்றீங்கல்ல, இப்போ ஷோரூமா போய் மக்கள் எடுக்காங்கன்னா அங்க என்ன ரேட் வரும்? அது வந்து எவ்வளவு நீங்க கம்மியா கொடுக்கீங்க? பிராண்டோட கூட கம்பேர் பண்ணும்போது அவன் என்ன குவாலிட்டி யூஸ் பண்றானோ அதை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா தான் போட ட்ரை பண்ணி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு குவாலிட்டியா கொடுக்குறீங்க. ஆமா, பண்ணிட்டு இருக்கோம். அந்த கான்செப்டை நீங்க கம்பேர் பண்ணும்போது அவங்க ஃபுல் ரெக்லைனர் மெக்கானிசம் 1 ரூபாய்க்கு மேலதான் சொல்லுவாங்க. 1 லேக் மேல போயிடும் சொல்லுவாங்க ஷோரூம்ல. நான் அது பாதிட்டு தானே தரேன், 60 ரூபாய். அவங்க குவாலிட்டிக்கு நான் 60 ரூபாய்க்கு தானே தரேன். ஓகே, அவன் வந்து ஷோரூமா வச்சிருக்கனால அந்த ரேட்டு. ஒரு இந்த ஸ்டார்டிங் சொல்றேன், இது வந்து ஒக்கைன் மெக்கானிசம் தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இது வந்து மேட் இன் சைனாவா இருந்தாலும் இந்த பிராண்ட் ஒக்கின்ங்கிறது ஜெர்மன் பிராண்ட். ஆக்சுவலி நெட்ல சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துரும். ஓகே ஓகே. இது பிராண்ட் பார்த்தா நான் யூஸ் பண்றேன். இந்த மெக்கானிசத்துக்கு நாங்களே உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி தான். சர்வீஸ் வாரண்டி இருக்கு. அப்படி உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியலன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் 4 வருஷத்துக்கு. சரிங்களா? லோக்கல் மெக்கானிசம் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால இந்த கேரண்டியா நீங்க சொல்லிருந்தீங்க. மெக்கானிசம்னா இந்தியன் மேடு, டெல்லி மேடு ஒன்னு வரும். அது பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும். அதுல ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட், ஒரு லைட் தானா ஓபன் ஆகும், தானா க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கா? சின்ன மைல்ட் ஸ்டிக் போடுங்க. அதோட மெக்கானிசம் வெயிட்டையும் இது வெயிட்டையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும். தாங்குவோம். ஓகே, பிராண்ட் லேசி பாய் எல்லாம் மேக்ஸிமம் அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. அவங்க நிறைய வெரைட்டியா வச்சிருக்காங்க. ஓ, அது பெரிய பிராண்ட். இது நார்மல் நமக்கு தெரியும், சிங்கிள் ஆர், ட்ரிபிள் ஆர், மோட்டரைஸ் தான் தெரியும். அது போக இன்னும் வெரைட்டியே நிறைய இருக்குது. அவ்வளவு வெரைட்டி இருக்கு. ஓகே ஓகே. சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல, அப்படிதான். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே ஓகே. அதான் கேட்டாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறேன்னு நீங்க கொடுப்பீங்கல்ல? இது வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, நீங்க கஸ்டமைஸ்லாம் ஸ்பெஷலிஸ்ட், அதனால தான் நம்ம முதல்ல வீடியோ பண்ணவங்கள கண்டிப்பா பண்ணி கொடுத்துறோம். அப்புறம் நம்ம கம்பர்ட்டும் பண்றோம். ஓகே, கம்பர்ட் வாங்க, ஓவர் கம்பர்ட் அப்படி காட்டுறீங்களா? இது வந்து கம்பர்ட் சோஃபா. சரிங்களா? ஓகே, வந்து எங்க இருக்கையிலே பெரிய சைஸ். இருக்கிறது பெரிய சைஸ். எப்படின்னா இது வந்து 4 சீட்டர் கம்பர்ட். அத பாக்கும்போது 4 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு. உட்காரலாம் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி காட்டன் சொல்லுவாங்கல்ல, அதாவது கிங் சைஸ் சொல்லுவாங்க இல்லையா, காட்டுன்னு சொல்லலாம். அதனால இந்த உள்ள அளவு இது 6 அடி வந்து உள்ள 6 அடி ஒரு குடும்பமே படுத்துக்கலாம். இது வந்து கீழே வேணும், கீழே மட்டும் ஃபோல்ட் பண்ணும். ஓகே, இது வந்து கீழே மட்டும் ஃபோல்ட் பண்ணும். கீழே மட்டும் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் ஃபோல்ட் பண்ணிடுறது. கீழே மட்டும் ஃபோல்ட் பண்ணி நம்ம உட்கார்ந்துக்கலாம். ஓகே, அதுக்கு ஃபுல்லா படுக்கன்னா ஃபுல்லா படுத்துக்கலாம். ஒரு பெட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதை பெட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இது வந்து இப்போ நான் ஒரு ஆளு, நீங்க ஒரு ஆள் உட்கார்ந்தா எவ்வளவு இடம் கேப்பா இருக்கு, இவ்வளவு இடம் கேப்பா இருக்கு. கமான் வாங்க வாங்க எல்லாம். என்ன ப்ரோ, ஒரு கூட்டமே வந்துருச்சு. என்ன ஒரு பெஸ்ட் விஷயம்னா, இவ்வளவு பெரிய சோஃபாவு வேற 22,000 ரூபாய்க்கு நான் தரேன். 22 டஸ்ட் ஃப்ரீ கிளாத், அதே பேக்கெட் ஸ்ப்ரிங், ஃபோம், சூப்பர் சாஃப்ட் ஃபோம், ஹீட்ல சூப்பர் சாஃப்ட் ஃபோம், இதெல்லாம் போட்டு இவ்வளவு பெரிய செட்டை நான் 22,000 ரூபாய்க்கு வித் டெலிவரியோட கொடுத்துறீங்க. சூப்பர் பெரிய சோஃபா செட்டு. சாதாரண கட்டு எடுக்க போனாலே கிங் சைஸ் 25 ரூபா 30 ரூபா. கண்டிப்பா ப்ரோ, அவ்வளவு ரேட் வந்துரும். நீங்க இது எவ்வளவு குடுக்கீங்க ப்ரோ? 22 ரூபாய்க்கு தரேன். 22 ரூபாய்க்கு? நீங்க வெறும் 4 பேர் சொன்னீங்க, இங்க 5 பேர் படுத்துருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் காமிச்சு அதே டஸ்ட் ஃப்ரீ கிளாத், பூனை கிளாத் போட்டு, பேக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு, அதுல சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டு நான் பண்ணிட்டேன். ஒரு கிங் சைஸ் மெத்தையும் பேக்கெட் ஸ்ப்ரிங் மெத்தையும் ஒரு கட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ரேட் வந்து 50 ரூபா, 45 ரூபால இருந்து 50 ரூபா அசால்ட்டா வந்துடும். கண்டிப்பா ப்ரோ. லோ ரேஞ்ச் எடுத்தாரு ஓகேங்களா? நான் உங்களுக்கு இந்த பெரிய கிங் சைஸ் கம்பர்ட்டை வெறும்
22,000 இதை கொடுத்துறீங்க. ஆனா 5 பேர் படுத்துறீங்க, 4 பேர் இன்னும் இங்கேயும் உட்காந்துக்கலாம் போல, நிறைய இடம் இருக்கு இதுல. எவ்வளவு கேப் இருக்கு ப்ரோ இது? ஓகே, இந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும் இவ்வளவு பெரிய செட் ஜஸ்ட் 22,000 கொடுத்துறீங்க. ஓகே ஓகே, இந்தாங்க போட்டு நல்லா படுத்துக்கலாமா ப்ரோ? சரிங்களா, வருஷமா படுத்துறீங்க 5 பேர், அப்படி இவ்வளவு கேப் இருக்கு. ஆனா நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஓகே, டெலிவரி ஃப்ரீயா தரேன். அது இல்லனா இந்த பில்லோ 3 பில்லோ ஃப்ரீயா கொடுத்துறேன். ஒன்னு டெலிவரி இல்ல பில்லோ. பில்லோ அப்படி வேணும் அடிஷனலா அப்படிங்க. இந்த பில்லோ 400 ரூபாய் கண்டிப்பா தனியா வாங்கினாங்க. பெரிய பில்லோ 1 கிலோ ரெக்ரானே 350 ரூபா வருது. இது சோஃபாவோட இருக்கிறதுனால தான் இந்த ரெக்ரான் கிலோ கிட்டத்தட்ட எப்படி பார்த்தா 2 கிலோக்கு மேல தான் ரெக்ரான் பாருங்க. ஓகே, நல்ல வெயிட்டா தான் கொடுத்துறீங்க. இத பார்த்தாலும் தெரியுது கண்டிப்பா. சொல்லும் போது அப்படிதான் தெரியுது, தூக்கும் போது தெரியுது. 400 ரூபாய்க்கு கொடுத்துறீங்க. சூப்பர் சூப்பர். ஓ, இந்த ரேஞ்சு கொடுத்துறீங்க அதெல்லாம். ஓகே, 1000 ரூபாய். ஆனா டெலிவரி நீங்க ஃப்ரீயா கேட்டா ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறீங்க. எதனால ஓகே, கஸ்டமர் விருப்பம். இது வந்து டெலிவரி கொடுத்தாலும் 1000 தான் வந்துரும். ஓகே ஓகே, அதாவது ஏரியா டு ஏரியா டெலிவரி அந்த மாதிரி. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருநெல்வேலி இருக்கு இல்லையா, நம்ம திருநெல்வேலியில நிறைய பேர் அவுட்டர்ல இருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா பார்சல் ஆபீஸ் திருநெல்வேலி ஊருக்குள்ளதான் இருக்கும். ஆமா, ஆனா ஊருக்குள்ள வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ சென்னைனா மெயின்ல நிறைய இடத்துல இருக்கும், அதனால கொடுத்துருவோம். அங்க இருந்து கஸ்டமர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. இந்த சைடுலயும் பாத்தீங்கன்னா கப் ஹோல்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. அந்த சைடுலயும் கொஞ்சம் இதா இருந்துச்சு. இது கப் ஹோல்டர், கப் இதெல்லாம் வச்சுக்கலாம். கப் வாட்டர் பாட்டில் வச்சு குடிச்சிக்கலாம். ஒரு சினிமா பாக்கிறதுக்கு, ஒரு மூவி எல்லாம் பாக்கணும்னா சூப்பரா இருக்கும். இந்த இது சும்மா ஸ்டோரேஜ் கான்செப்ட், ஸ்டோரேஜ் அட்வான்டேஜ் தான். வேணா பண்ணி தரோம், வேணா ஸ்டோரேஜ் நல்ல ஒரு இதுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்து கப் ஹோல்டர். ஓகே, இப்போ ஒருத்தங்க வீடு சிறுசா இருக்கலாம், சின்ன சைஸ் கேட்டாங்கன்னா சின்ன சைஸ் பண்ணுவீங்களா? சின்ன சைஸ் இருக்கு. உதாரணத்துக்கு குயின் சைஸ், அப்புறம் வந்து 4 சீட்டர், அதாவது சாரி 4 அடிக்கு 2 சீட்டர் பண்ணுவேன். சிங்கிள் சீட்டர் மெக்கானிக் சேர் பண்ணி தரேன். சிங்கிள் சீட்டர் இந்த கம்ஃபர்ட்ல வந்துரும். சோபா கம்ஃபர்ட்ல பண்ணலாம். அதுவும் கண்டிப்பா சிங்கிள் 2 ல இருந்து 3 அடி கிட்ட வந்துரும் சிங்கிள் சீட்டர். ஓகே, சிங்கிள் சீட் ரெக்லைனர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 13,500 ரூபாயில இருந்து பண்ணி தரேன். 13,000, 13,500 இருந்து பண்ணி தரேன். 2 சீட்னா உங்களுக்கு ஒரு 17 ரூபாய்க்கு பண்ணி தரேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூடுற மாதிரி கொடுப்போம். ஆமா, அப்புறம் நம்ம 5 அடி பாப்போம், அது 20,000 ரூபாய் தான் வரும். 5 அடி கம்ஃபர்ட் நான் உங்களுக்கு. 5 அடி இங்கே இருக்கா? இங்கே இருக்கு, வாங்க சாம்பிள். 5 அடி கம்ஃபர்ட். இது வந்து சீட் ஓபன் பண்ணி நார்மல் உட்கார்ந்து ஒரு பீஸ் ஆகும். இது வந்து 5 ஃபீட் வருதுனா? இது வந்து 5 ஃபீட். ஆனா 5 ஃபீட்னால இதுல 3 பேர் அழகா வெளிய உட்கார். கண்டிப்பா போய் உட்காருங்க, வாங்க. 3 பேர் கண்டிப்பா தாராளமா உட்காரலாம்னு நினைக்கிறேன். இங்க இருங்க, 3 பேர் உட்கார. 3 பேர் நல்லா ஃப்ரீயா உட்கார்ந்துக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தாலுமே உட்காரலாம். கண்டிப்பா கண்டிப்பா. 3 பேர் இருந்தா சாப்பிடலாம். இது வந்து 5 ஃபீட். 5 ஃபீட் 3 பேர் படுக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். க்ளோஸ் ஆகும் அந்த மாதிரி தான். ஆமா, இது பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 5 அடி கான்செப்ட். இது நான் 20 ரூபாய் கொடுத்துறேன். டஸ்ட் ஃப்ரீ கிளாத் வந்துரும், எல்லாமே வந்துரும். சேம் தான். அந்த டஸ்ட் ஃப்ரீ கிளாத், பாக்கெட் ஃபிங் எல்லாமே சேமா தான் போடுறேன். அதேதான் வந்துரும். சைஸ் மட்டும் இது 5 அடி உள்ள அளவு. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்ல, வெளியே அந்த சாதாரண கிளாத் போட்டு வெறும் ஃபோம் செட் இருக்கு இல்லையா? ஆமா ஆமாமா, ஃபோம் மட்டுமே வச்சு நார்மல் மியூசிக் கிளாத்னு சொல்லுவோம், சின்ன கிளாத். கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிருக்கீங்க. யூடியூப் ஆட்லயே நான் பாக்குறேன், அவங்களே 20,000 ரூபாய் சப்ளை பண்றாங்க. அதுக்கு வந்து குறைஞ்சதுல சப்ளை பண்றாங்க. நல்ல கூடின குவாலிட்டி போட்டு நான் உங்களுக்கு 20 ரூபாய்க்கு நான் தரேன். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல இதுலயே மெக்கானிக்ஸ் ஒண்ணு யூஸ் பண்றோம். சொன்னீங்க. அதாவது நிறைய இதுல பாத்தீங்கன்னா வீல் தனியா வரும், அந்த மெக்கானிக்ஸும் தனியா வரும். ஓகே, இதுல அப்படி ஃபுட் கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, அது வந்து அந்த அளவுக்கு லைஃப் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. ஓகேவா? ஸ்டீலுங்கும் போது லைஃப் அதிகமா. இது ஃபுல் அந்த மெக்கானிக்ஸ் ஃபுல்லாமே ஸ்டீல். ஓகே ஓகே, சோ அதனால லைஃப்ல நல்ல லைஃப் இருக்கு. அது மேல பார்த்து வாங்குறவங்க கம்பெனி பார்த்து வாங்குறாங்க. கம்பெனினா ஃபுல்லா ஸ்டீலா இருக்கா, மெக்கானிக்ஸ் தனியா இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா வாங்காங்கன்னா அது லைஃப் கம்மியா இருக்கும். பொதுவா வந்து எப்படி இருக்கும்னா அது மெக்கானிக்ஸ் பாத்தீங்கன்னா இது மெக்கானிக்ஸ் ஃபுல்லா ஸ்டீல் இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இது ஃபுல்லா ஸ்டீல் இருந்தா மட்டும் வாங்குங்க, நல்ல லைஃப் இருக்கும். ஓகே, இந்த மெக்கானிக்ஸ் ஃபுல்லா. ஆனா இது வுட்லயும் போட்டு கொடுப்பாங்க. அப்படி இது எப்படின்னா அந்த வீல் தனியா வுட்ல வரும் ப்ரோ, மெக்கானிக்ஸ் தனியா வரும். இந்த ராட் இருக்கு இல்லைங்க, இந்த ராட் வந்து வுட்ல போட்டுருவாங்க. வுட்ல போடும்போது அது அந்த அளவுக்கு லைஃப் இருக்காது. அதை எடுத்து மாட்ட கழட்டலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே ஓகே, இது வந்து ஃபுல்லா ஸ்டீல்ல வரும்போது இது இந்த மெக்கானிக்ஸ் ரேட்டும் அதிகம், லைஃபும் அதிகம். இது ஈஸியா உங்களுக்கு கழட்டி மாட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இங்க வரும் வுட் மட்டும் தான் வரும். அதனால அதோட லைஃப் இருக்காது. 3 இன்ச் வுட் தான் வரும். வெறும் ஒரு வுட் லேயர் தான் வரும். ஒரு வுட் லேயர் இந்த இடத்தை எப்படி அது கவர் பண்ணும். அது மாதிரி வாங்குறதா கம்போர்ட் வாங்குறதா இருந்தா ஃபுல் ஃபிட்டிங்கா வாங்கணும்.
ஃபுல்லா ஸ்டீலா இருக்கு. ஃபுல்லா ஸ்டீலா வாங்கிட்டீங்கன்னா அது லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. சரிங்களா? இதுக்கு நீங்க கேரண்டி வாரண்டி அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்களா? தாரம் ப்ரோ. கம்ஃபர்ட்டுக்கு நான் 4 வருஷம் 4 வருஷம் கம்ஃபர்ட்டுக்கு. மெக்கானிசத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா அங்க ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலும் பாத்துக்கலாம். பாத்து. என்னடா சென்னையில இந்த ஊர்ல இருந்து சென்னையில வாங்குறமே ஆள் வர மாட்டேன் அப்படி கிடையாது. அந்த சென்னையில வாங்கின கஸ்டமர் யாரா இருந்தீங்கன்னா சென்னையில எதுவும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் பண்ணி கொடுத்துருப்பேன், டேமேஜ் பண்ணி கொடுத்துருன்னு சென்னை மக்களுக்கே தெரியும். ஆமா, நான் ஒரே நாள்ல டக்குன்னு ஆள் அனுப்பிடுவேன். கண்டிப்பா மக்கள் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்லயும் சொல்லிருங்க. கமெண்ட்லயும் சொல்லுங்க. சென்னையில ஃபால்ட் வந்துட்டு ஒரே நாள்ல நான் அனுப்பல, லேட்டா வந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ஃபால்ட்னா அந்த டெலிவரி போகலாம். ஆமா ஆமா. போகும்போது சின்னதா ஃபிட்டிங் ப்ராப்ளம் வரும். சில பேர் வீட்டுக்குள்ள உள்ள போகாது. காலையில போய் பொருள் இறங்கி இருக்கும், எனக்கு போன் பண்ணுவாங்க, சைஸ் பெருசா இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னு போன் பண்ணுவாங்க. நான் மதியத்துக்குள்ளே ஆள் அனுப்பிடுவேன். அதுக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துறீங்க. மதியத்துக்குள்ள ஆள் அனுப்பிடுவோம். ஃபிட்டிங் ஆல்வே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இந்த வீடியோ பாக்குற கஸ்டமர்ஸ்க்கே தெரியும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அதனால அங்க பெங்களூர்ல இருந்தாலும் நான் ஆள் அனுப்பி தரேன். மத்த எல்லா ஊருக்கும் அனுப்பி தரேன். சில ஏரியாக்கள் மட்டும் இன்டீரியரா இருப்பாங்க, ரொம்ப உள்ளுக்கு இருப்பாங்க, அங்க மட்டும் கஷ்டம். மதுரைலாம் ஆள் அனுப்பிடுவோம். உதாரணத்துக்கு திருநெல்வேலிலாம் ஆள் அனுப்பி, நாகர்கோவில்னா கூட ஆள் அனுப்பிடலாம். பட் இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்க ஏரியால வந்து ஆள் அனுப்பும்போது லோடு போகும்போது இந்த லோடோட ஆள் அனுப்பிவிடுவோம். அனுப்பிடுங்க. அவங்க அங்க ரெடி பண்ணிட்டு அப்படியே போவாங்க. ரிட்டர்ன் இறக்கிட்டு வரும்போது ஆள் அனுப்பி. ஆனா எப்படி பார்த்து கொடுத்துருவாங்க. நம்ம பொருள் வாங்கிட்டாங்க, நம்ம தானே சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் வீட்டுக்குள்ள போலனாலும் நம்ம தான் எல்லாம் பார்த்து கொடுக்கணும். கண்டிப்பா. நீங்க ஆனா டைம் மட்டும் 1 day within 1 to 2 days. அதாவது நான் சிட்டிக்குள்ள இருந்தாங்கன்னா உடனே, இப்ப திருநெல்வேலி இருந்தாங்கன்னா இன்னைக்கு உடனே ஆள் அனுப்பி. இல்ல சம்டைம்ஸ் வந்து இந்தியாவுக்கு போக முடியாது, கம்பெனில ஆள்னா கூட ப்ரோ கொஞ்சம் பைக்ல வந்து பசங்களை கூட்டு போனா அவங்க வந்து கூட்டு போய் ரெடி பண்ணிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்குள்ள போகல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்ல ஏதாவது சின்ன லூஸ் ஆகுது, ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட பண்ணி கொடுத்துறாங்க. ஒண்ணு ஸ்பாட் டு ஸ்பாட் ஒண்ணு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அதுல பிரச்சனையே இருக்காது. ஓகே, இன்டீரியர்ல வந்து வாங்குறாங்க ப்ராப்ளம் வரும். இன்டீரியர்ல வந்து இன்டீரியர்ல இருக்கிறவங்களும் மெயின்ல போய் தான் பொருள் வாங்க போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க இன்டீரியர்ல உள்ளவங்களும் ஆள் அனுப்பி தரும். கம்ப்ளைண்ட் வராது, மேக்சிமம் வராத கஷ்டம் பண்ணி கொடுக்க. ஒருவேளை அன்பார்ச்சுனேட் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் வந்தா கூட ஆள் வச்சு பண்ணிக்கலாம், பிரச்சனை பண்ணிக்கலாம். சர்வீஸ்க்கு ஆள் கிடையாது பிரச்சனை. நிறைய பேர் பொருள் வாங்குறாங்க, சர்வீஸ் பண்ண முடியாத நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பிரச்சனை என்கிட்ட வராது, நீங்க நீட்டா பண்ணி கொடுத்துறீங்க. நான் கரெக்டா பண்ணி. சூப்பர் சூப்பர். பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் சோஃபாலாம் காட்டுனீங்க. இப்போ சோஃபா மாடல்ல இப்போ கஸ்டமைஸ் பண்ணி கேட்காங்க, இல்ல வேற எதுவும் மாடல்ல கம்ஃபர்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா அதுல பண்ணலாமா ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ. அதாவது இப்போ கம்ஃபர்ட்ங்கிறது எப்படின்னா சோஃபா கம்ஃபர்ட், பெட் கம் சோஃபான்னு சொல்லுவாங்க. எல்லா சோஃபாலயுமே நம்ம கம்ஃபர்ட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். பெட் கொண்டு வர மாதிரி கொண்டு வரலாம். இப்போ நம்ம ரெக்லைனர் பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா, அதையுமே சோஃபா கம்ஃபர்ட்டா பார்க்கலாம். ரெக்லைனரும் கொண்டு வரலாமா? இது வந்து ரெக்லைனர் சோஃபா அதே மாதிரி தான் இருக்கும். இந்த இருக்கு ரெக்லைனர். இது ரெக்லைனர் மாடல்ல இருக்கு. மாடல்ல இருக்குதா? இதையுமே நான் வந்து கம்ஃபர்ட்டா போடுறேன். இது ரெக்லைனர் இல்ல, கம்ஃபர்ட்டா கொண்டு வந்துட்டீங்க. கம்ஃபர்ட்டா மாத்துவாங்க, அவ்வளவுதான். இது ரெக்லைனர் சோஃபாவும் போடுறோம், கம்ஃபர்ட் சோஃபாவும். இது கடைசியா ஒரு திவான் செட் மாதிரி இருக்கு, லாஞ்சர் மாதிரி. அது ஸ்டாப்லா இருக்கும். இது வந்து கம்ஃபர்ட். இது 3 பேர் இருக்க மாதிரி இருக்குமா? சூப்பர். இது வந்து பெஸ்ட் குவாலிட்டியா போட்டா 40,000. ஆனா கம்ஃபர்ட் வந்து எந்த மாடல்ல போட்டு கேட்டாலும் போட்டு கொடுத்துடலாம். இது வந்து நான் இதுல போட்டிருக்கேன். சில பேர் நார்மல் மாடல்ல கம்ஃபர்ட் வந்து கேட்டாலும் போட்டு கொடுத்துறேன். நார்மல் மாடல் சோஃபா பாத்தீங்கன்னா ஒரு 3 சீட்டர் 10,000 வருது. ஓகேங்களா? அத அவங்க கம்ஃபர்ட்டா போட்டு கேட்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு 16 ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் 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 சோஃபா. ஓகே, வேற லெவல் ப்ரோ. இப்போ எதை கேட்டாலும் நீங்க போட்டு கொடுக்குற மாதிரி வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா எல்லாமே கூன சோஃபா கட்டினீங்க இருக்கலாம், அந்த மாதிரி மாடலா குறைஞ்ச ரேட்ல இது இருக்கா ப்ரோ? ப்ரோ ஆமா ப்ரோ. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, குறைஞ்ச விலையில வர சோஃபாவைய நான் நல்ல குவாலிட்டியா போட்டு, அதாவது ஒண்ணு இல்ல ப்ரோ, என்கிட்ட வந்து கடையில போய் நீங்க குறைஞ்ச விலை சோஃபா வாங்குறீங்கல்ல, ஆமா, அந்த சோஃபா ரேட்டுக்கு நான் வந்து சொன்ன மாதிரி டஸ்ட் ஃப்ரீ கிளாத், பாக்கெட் ஸ்ப்ரிங் எல்லாம் போட்டு பக்கா குவாலிட்டியா நான் பக்கா குவாலிட்டியா அது காட்டலாம் ப்ரோ. இந்த சோஃபா இருக்கு, ஆமா, மாடல் இது வந்து கடையில நார்மல் குவாலிட்டி. இந்த மாடல் ரெண்டுமே இந்த மாதிரி மாடல் கடையில நார்மல் குவாலிட்டி போனாலே உங்களுக்கு 20,000 ரூபாய் பட்ஜெட் போடுவாங்க. ஓகேவா? கண்டிப்பா. நான் நார்மல் குவாலிட்டியே 20,000. நான் அதுல இருந்து இந்த டஸ்ட் ஃப்ரீ கிளாத் இதெல்லாம் போட்டு பாக்கெட் ஸ்ப்ரிங்லாம் போட்டு நான் இந்த சோஃபா இருந்தா, இந்த சோஃபா வந்து நான் உங்களுக்கு வெறும் இந்த சோஃபா வெறும் 20,000 ரூபாய். இப்போ 3 பேர் உட்கார்ற மாதிரி தானா இல்ல செட் 3+1 வந்து ஓகே ஓகே செட்டா கொடுக்குறீங்க? ஓகே 1 3+1 வந்து நமக்கு 20,000. சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு 19,000 19,000 செட். அது செட். இதுவும் அதே மாதிரி பூனை கிளாஸ். அது பேக் கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்காக ஹைட் கம்மியா இருக்கும். இது கம்ஃபர்ட்.
ஓகே ஓகே. கீழே உட்காரும் போது இது நல்லா அமுங்குறதுனால நல்ல குஷன் இருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இது வந்து செட் நான் 20 ரூபாய்க்கு தரேன். பார்த்து பெஸ்ட். சூப்பர் ப்ரோ. இப்போலாம் இதெல்லாம் கண்டிப்பா ரேட்டு வேற மாதிரி தானே இருக்கும் சொல்லலாம் போனா. செட் நீங்க கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா 30 வரைக்கும் மேல கண்டிப்பா ஷூரா இருக்கும். அது இதே செட்டா நார்மல் குவாலிட்டி போட்டு 20 வரைக்கும் கொடுப்பேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா பெஸ்ட் குவாலிட்டி கொடுப்பேன். பக்காவா கொடுக்கீங்க, அதுவும் 20,000 குள்ளே. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. சூப்பர் ப்ரோ. பெஸ்ட் குவாலிட்டி போட்டு உங்களுக்கு நான் வந்து 20 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன். சோ ஒரு இந்த ரேஞ்சே கொடுத்துறீங்க. ஆனா மினிமம் பிரைஸ் உங்களுக்கு 5,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது அப்படிதானே? இது வந்து நார்மல். இதுல வந்து எல்லாம் கூடின குவாலிட்டியா போட்டு தரேன்னு சொல்றீங்க. 20 ரூபான்னு தான் சொல்றீங்க. சோர்ல 30 ரூபா, இங்க 20 ரூபா தான் கூடின குவாலிட்டி. ஆனா இதுல குறைஞ்ச குவாலிட்டி எல்லாம் என்ன ரேட்டுக்கு போற நீங்க கொடுப்பீங்க? பாட்டு அப்படி வேணும் அப்படின்னா குறைஞ்ச குவாலிட்டினா கம்ஃபர்ட் வரும். அதாவது இது சாஃப்ட் எல்லாம் போட்டுருக்கோம், ஹார்டா வரும். இது இந்த என்ன கிளாத் போடுறேன், இது வந்து டஸ்ட் கிளாத் போடுறேன், இது ரேட் அதிகம் தான். அந்த கிளாத் பாத்தீங்கன்னா அதுலயே மால்பினா கிளாத் போடுறாங்க, லைஃப் இருக்கும். அப்படி பண்றது அந்த செட்டு நான் 14,500 ரூபாய்க்கு நான் பண்றேன். 14,500 குறைஞ்சது. சூப்பர் சூப்பர் ப்ரோ. குறைஞ்ச காசு பண்ணி தரேன். அதுதான் கடையில வந்து 20 ரூபாய்க்கு வேலை வச்சு நீங்க வந்து கூடுனதே 20 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆனா அப்படி வித்தாலும் அது அந்த குவாலிட்டி இருக்கும் எனக்கு தெரியாது. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா இதோட கம்ஃபர்டபுள் கம்மியா உள்ள சோஃபா, அதாவது இதே சோஃபா இதே மாடல் கம்ஃபர்ட் மட்டும் கம்மியா இருக்கும். அந்த ஹார்ட் போன் கிளாத் இந்த கிளாத் போட மாட்டோம், நார்மல். ஓகே சூப்பர். அடுத்தடுத்து நிறைய மேனுஃபேக்சர் பண்றீங்க. ஒவ்வொன்றா நம்ம டீடைல் பார்க்கலாமா? இப்போ சோஃபா செட் எல்லாமே சொல்றீங்க, ஒவ்வொரு சோஃபா மாடலா சொல்றீங்க. இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் ஒன்று இருக்கும்ல ப்ரோ? ஸ்டார்டிங் பிரைஸ் எந்த பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்ககிட்ட? 3 சீட்ல இருந்து நான் சொல்றேன். 3 சீட் பாத்தீங்கன்னா இது வந்து 3000 சாரி 5500 ரூபாய். 5,500 ரூபாய். இது 3 சீட். இது 3 சீட். நல்லா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஓகே, இது ஹார்டா இருக்கும். அதே சமயம் லைஃப் இருக்கு இதுல. லைஃப். ஆமா, இதுல வந்து அந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் போடுறீங்க. பாக்கெட் ஸ்ப்ரிங் தானே இதுவும்? பாக்கெட் ஸ்ப்ரிங் போடல. போடல. ஓகே. போட்டா பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டா 100 ரூபாய். பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டா 7 ரூபாய் வரும். அது கூட டஸ்ட் ஃப்ரீ கிளாத் நீங்க போறீங்கன்னா ஒரு 8 ரூபாய்க்கு பெஸ்ட் குவாலிட்டியா சூப்பரா கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ. டஸ்ட் ஃப்ரீ கிளாத் சொன்னீங்க. இப்போ கிளாத் வெரைட்டி நிறைய டிஃபரெண்டா மாறுதுன்னு சொன்னீங்க. அந்த கிளாத் அப்படி சொல்லிடலாம் ப்ரோ, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. கிளாத் பொறுத்த வரையும் கிளாத்துக்கு ஏகப்பட்ட கிளாஸ் இருக்கு. டஸ்ட் ஃப்ரீல இப்ப நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த கிளாத் சொன்னாலே நீங்க இதுக்கே ஒரு நாள் கிளாஸ் எடுக்கணும் போல அந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க. கிளாத் வந்து நிறைய இருக்கு. மோசி கிளாத் எல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா, அதே மாதிரி டஸ்டும் படக்கூடாது, அதே சமயம் தண்ணியும் உள்ள இறங்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு. அப்படின்னா ரெக்ஸின்ல பாத்தீங்கன்னா டஸ்டும் படாது, ஆனா தண்ணி இறங்காது, பட் ஒரு மாதிரி வெடிக்கும் ஒரு வருஷத்துல. அப்படி வெடிக்க கூடாது, ஹீட் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த இந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த கிளாத்தை நீங்க இது வந்து டஸ்ட் ஃப்ரீ கிளாத் ப்ரோ. இத வந்து ஸ்வாட் கிளாத்தும்பாங்க. ஆமா, இதுல நிறைய வெரைட்டிஸ் உண்டு. இதுலயும் குவாலிட்டி வேரியேஷன் உண்டு, லாஸ்ட் சொல்லித்தரேன். ஆமா, இப்ப இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் தூசி பட்டா இப்படி தொடச்சாலே போயிடும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு காட்டுற ஒரு பழைய சோஃபா வச்சிருக்கேன் கிளாத் போட்டு தெரியும். ஆமா, அது மாதிரி தண்ணி பட்டுச்சுன்னா இந்த கிளாத்லயே தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். உதாரணத்துக்கு இது உறிஞ்சிருமா தண்ணிய? அந்த இதுல தண்ணி ஊத்துறேன்ல, அது ஃபர்ஸ்ட் ஓடிடும் தண்ணி, அப்படி ஒரு மாதிரி குடுக்குன்னு ஓடிடும். ஆனா இருந்தாலும் இதுல தண்ணி பட்டாலும் என்ன ஆகும்னா இது இந்த கிளாத்லயே ஸ்ப்ரெட் ஆகாம தவிர இது கீழே தண்ணி இறங்காது. பின்னாடி தண்ணி இறங்காது. சரிங்களா? இது மேலதான் அந்த தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும். மேலதான் ஸ்ப்ரெட் ஆகும், கீழே போகாது. சரிங்களா? இது வந்து நீங்க ஒரிஜினலா நீங்க டஸ்ட் ஃப்ரீ கிளாத் வாங்குனீங்கன்னா இப்படி இருக்கும். இப்ப இந்த ஒரிஜினலா வாங்குற ஷார்ட் கிளாத் இதுல என்னென்ன கோல்மால்னா இதுல சொல்றேன். இப்ப இதுவும் டஸ்ட் ஃப்ரீ கிளாத் தான், இதுவும் டஸ்ட் ஃப்ரீ கிளாத் தான். ஓகேவா? எந்த டஸ்ட் ஃப்ரீ கிளாத்லயுமே கோட்டிங் 3 கோட்டிங் இருக்கணும். குறைஞ்சது 650 இருந்து 800 வரைக்கும் ஜிஎஸ்எம் இருக்கணும். சரிங்களா? ஆமா, அப்ப இதுல பாக்கும்போது இதுல 3 கோட்டிங், கீழே ஒரு ஃபைபர் கோட்டிங் இருக்குங்களா? இந்த ஃபைபர் கோட்டிங் இருந்தா மட்டும்தான் இது வந்து உள்ள இறக்காது. தண்ணி உள்ள இறக்காது. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த கிளாத் இது நான் உங்களுக்கு கேட்டு வாங்கி வச்சிருந்தேன் பீஸ் மட்டும். இப்ப இந்த கிளாத் டஸ்ட் ஃப்ரீ கிளாத் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா அது கீழே வந்து அந்த கோட்டிங் இருக்காது. இந்த கிளாத்தும் டஸ்ட் ஃப்ரீ கிளாத்ல இதுவும் ரொம்ப தின்னா இருக்கும். இதுக்கு குறைஞ்ச குவாலிட்டின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அதாவது டஸ்ட் ஃப்ரீ தான் சொல்லுவாங்க. டஸ்ட் ஃப்ரீல இது ஒரு ஆனா சொல்ற மாதிரி பேக்ல இல்ல, அதுல வந்து பேக்ல இருக்கு. இது வந்து ஃபுல்லா இது ஒரு கோல்மால் டைப். இது வெயிட்டும் கம்மியா இருக்கும், அந்த ஜிஎஸ்எம் எல்லாமே கம்மியா இருக்கும், அந்த லேயரே இருக்காது. இப்போ இதனால தண்ணி ஊத்துறேன்னு வெச்சுக்கோங்களேன், கீழே வடியே வச்சிருமா. இதனால நான் தண்ணி ஊத்துறேன், இதுலயே தண்ணி தெரிஞ்சிடும்.
தெரியுதா உங்களுக்கு தண்ணி உறிஞ்சிடும். ஆமா இந்த இருக்குல்ல பேக்ல ஈரமாயிடுச்சு. பேக்ல வந்து இவ்வளவு ஈரம். ஓகேவா? இது வந்து பார்க்க டஸ்ட் ஃப்ரீ மாதிரி இப்போ உள்ள இந்த பப்ளி சோஃபா கப்பி சோஃபா எல்லாம் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க. எல்லாத்துலயுமே இந்த கிளாத் போட்டு டஸ்ட் ஃப்ரீ போறோம், சிக்ஸாக் ஸ்ப்ரிங்க போட்டு பாக்கெட் ஸ்ப்ரிங் போடுறோம். நீங்க ஓபன் பண்ணியா பார்க்க போறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா போடுறோம் சொல்லிட்டு ஏமாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? இந்த மாதிரிதான் நடக்குது வெளியில. நீங்க இதை போட மாட்டீங்களா நீங்க என்கிட்ட கேட்கலாம். எனக்கு குடோன்ஸ் இருக்கு, என் குடோன் இங்கே இருக்கு, அங்கே கிளாத் இருக்கு. எல்லா கிளாத்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து 3 கோட்டிங் தான் போடுறேன். எல்லா கிளாத்லயுமே எல்லா கிளாத்துமே நான் 3 கோட்டிங் தான் போடுறேன். ஓகே. இங்க நம்ம ரோடரா சுத்தி வச்சிருக்கீங்க, எல்லாமே கிளாத் தான். எல்லா கிளாத் இவ்வளவு காந்து கிளாத் எல்லாமே டஸ்ட்பின் வச்சிருக்கேன். இதோ அங்கேயே நிறைய வச்சு அடுக்கி வச்சிருக்கேன். இன்னும் அந்த யூனிட் ஃபுல்லா குடோன்லயும் அந்த யூனிட் இருக்குல்ல, இது குடோன் நிறைய எல்லாமே உங்களுக்கு 3 கோட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் 3 கோட்டிங் தான். இது மேல டஸ்ட் ஃப்ரீ கோட்டிங் இருக்கும், அதே சமயம் பின்னாடி ஃபைபர் கோட்டிங் இருக்கும். கோட்டிங் இருக்கும் இருக்கும். இந்த இது இருக்க எல்லா யூனிட்டுமே அப்படிதான் வச்சிருக்கேன். ஓகே. நல்ல ஒரு குவாலிட்டில கொடுக்குற மாதிரி ப்ரோ. ஏன்னா இது போட்டா எனக்கு கம்ப்ளைண்ட் வராது ப்ரோ. ஓகே கண்டிப்பா. அதனால இது வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க அதாவது தண்ணி இறங்குற மாதிரி எடுத்து அந்த கிளாத் போட்டாலுமே அந்த குஷன்ல தண்ணி இறங்க குஷனோட லைஃபும் போயிரும்ல ப்ரோ. அதனால இந்த மாதிரி இப்ப இதுல இவ்வளவு அழுக்கு இருக்கு. இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இல்ல இந்த மாதிரி ப்ரோ? இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். இது வந்து இவ்வளவு அழுக்கு இருக்கு. ஆமா இப்போ உங்களுக்காக அந்த கிளாத் எடுத்து வந்தோம் ப்ரோ. இது வந்து தூசி பட்டாலும் இப்படி தொடறீங்க இல்லையா, தடும்போது தூசி போட்டு அப்படியே அந்த அவ்வளவுதான். இது நம்ம இதுல பாத்துருப்போம். கண்டிப்பா. அவ்வளவு இவ்வளவு மண்ணு இந்த இதுல இருக்கு. இவ்வளவு மண் இதுல இருக்கு. கை வச்சு தொடச்சோன்னு வந்து கையை வச்சு தொடச்சி எடுத்துலாம். அதுல ஒட்ட அது மண்ணு தனியா எடுத்துக்கலாம். தூசியை வந்து அப்படியே தட்டி விட்டா தூக்கிடலாம். ஐயோ தட்டியே தூக்கிடலாம். அவ்வளவுதான். இதுக்கு நீங்க பெருசா ஒன்னும் இது பண்ண அவசியம் இல்லை. ஓகே ஓகே. இது வந்து கிளாத் யூஸ் பண்ணும்போது இதை கொஞ்சம் உஷாரா பார்த்து பக்காவா உள்ள ஃபர்ஸ்ட் கோணி வச்சு பக்காவா பேக் பண்ணிடுவேன். ஒண்ணு. ரெண்டாவது தண்ணி கிணி படாம இருக்கு மேல ஃபிலிம் லோலும் வச்சிருவேன். மேக்சிமம் சோஃபால பேக்கிங்ல அடி வாங்குற இடமே இந்த மாதிரி கார்னர் சைடு, இந்த கீழே சைடு, அந்த சைடு தான் அடி வாங்கும். அதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். எனக்கு இது பேக்கிங் செலவு மட்டுமே சோஃபாக்கு ரேட்டை விட பேக்கிங் ரேட் அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு அதிகமா தான் இருக்கு இதுல. மக்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரோ. இந்த சோஃபா செட் எங்க போகுது ப்ரோ? எங்க வரைக்கும் நீங்க டெலிவரி கொடுக்குறீங்க? சென்னை போகுது ப்ரோ. எனக்கு தமிழ்நாடு லோக்கல்ல உள்ளதை விட தமிழ்நாடு வெளியூர் தான் நிறைய ஆர்டர் வரும். டெலிவரி இப்ப மக்கள் நிறைய பேர் வருது. ஏன்னா முந்தைய லோக்கல்ல கடைகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, ஆனா லோக்கல்ல நான் பெருசா விளம்பரப்படுத்திக்க மாட்டேன். மத்த கடைக்காரங்க பாதிக்குன்னு சொல்லிட்டு இப்ப கடைக்கு சப்ளை கொடுக்கறது இல்ல. சோ மக்களை டைரக்டா கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்துறேன். எல்லாமே எல்லா மக்களுக்கே டெலிவரி கொடுத்துட்டேன். கடை ரேட்டுக்கு கொடுத்துட்டேன் நானும். எல்லா கடைக்காரங்களும் போட்டு என்ன சொல்லுவாங்க, ரேட்டு குறைச்சு தான் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ரேட்டு குறைக்கிறோம்னு சொல்லிட்டு குவாலிட்டி கை வைக்கல. குவாலிட்டி தான் கொடுக்கீங்க. நான் டேரக்டா அனுபவிச்சிருக்க மாட்டேன், டேரக்டா மக்கள்கிட்ட கொடுக்குறேன். அதனால நல்ல குவாலிட்டியா கம்மி ரேட்டுக்கு பண்ணி கொடுப்பீங்க. ஓகே சூப்பர் ப்ரோ.